Hello friends, நான் விவேக்யா. Welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல காடை பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம், பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, அன்னாசி பூ, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம். இதெல்லாம் நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க. நீங்க மிக்ஸில வேணாலும் அரைச்சு எடுத்துக்கலாம். ஆனா இது மாதிரி இடிச்சு எடுக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும். இப்போ நம்ம பிரியாணி மசாலா ரெடி. பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு கடாயில தான் செய்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை, 2 லவங்கம், பட்டை, ஒரு வெங்காயம் மெலிசா நறுக்கி வச்சிருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு முழு காடை போட்டு செய்ய போறேன். நீங்க வேணும்னா இது துண்டு துண்டா கூட போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஃப்ரெஷ்ஷான பிரியாணி மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 கப் தயிர், இது ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அது 15 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். அதனால 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு மூடி போட்டு வச்சிடுங்க. இது 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியை சேர்த்துடலாம். அரிசி உடையாம கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உப்பு காரம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதை நீங்க ப்ரெஷர் குக்கர்ல கூட பண்ணலாம். இதே அளவு தண்ணி சேர்த்து 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமா புதினா இலை சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிருங்க. 20லேருந்து 25 நிமிஷம் போல மீடியம் ஃப்ளேம்ல இது குக் ஆகட்டும். இப்போ 25 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான காடை பிரியாணி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.